விவசாயிகளுக்கு வணக்கம். இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறது நம்ம பனம்பழத்தையெல்லாம் பொறிக்காந்து வச்சுருக்கோம். அப்படியே நட்டோம்னா 1, 2 முளைக்காமல் போயிடும். அதுக்காக கொண்டு வந்து எல்லா ரகத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கிட்டு வந்து நம்ம வச்சுருக்கிறோம். இந்த மாதிரி வச்சுருக்கும்போது பார்த்திங்கன்னா முளைப்பு வந்துடுது. அந்த முளைப்போடு நம்ம எடுத்து கொண்டுட்டு வந்து வைக்கும்போது நல்லா முளைச்சி வந்துடும். அதுவும் இல்லாமல் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்களா மேலே வீடியோவில், அதெல்லாம் வந்து ஒத்த கொட்டை, அதாவது ஒரே ஒரு கொட்டை மட்டும்தான் இருக்கும். அந்த ஒரு கொட்டை தான் வந்து பெண் கொட்டை அப்படின்ட்டு இப்போ நம்ம 4 வருஷமாக இதில் ஒரு விசாரணையில் தான் இருந்தோம். ஏன்னா இந்த மாதிரி நம்ம காட்டை சுற்றி உயிர்வேலி வந்து பனையில் தான் வைக்கணும். அது இல்லாமல் பனை வந்து நம்ம மண்ணுடைய நீர்ப்பிடிப்பையும் வைக்கும். இப்போ பார்த்திங்கன்னா பனை ஒரு நொங்கு வந்து ஒரு கன்று 10 ரூபான்னு விற்கிறாங்க. அப்போ 3 கன்று உள்ள நொங்கு, ஒரு நொங்கு நம்ம நாளைக்கு கொடுத்தோம்னாலும் 30 ரூபா வரும். நீங்கள் வந்து விலை மதிப்பு பண்ணினாலும் நமக்கு லாபம்தான். அதே சமயத்தில் நம்ம பனைமரமாக வச்சுட்டாலும் நம்ம நீர்பிடிப்பு தன்மையும் நமக்கு நீர் மட்டத்தையும் மேலே வச்சுருக்கேன். இப்போ நம்ம பார்த்திங்கன்னா 10 வருஷமாக இயற்கை விவசாயம் பண்ணுறோம். ஏன்னா இயற்கை விவசாயம் பண்ணுறவங்களுக்கு தான் இந்த இயற்கையை பற்றி தெரியும். அதனால் இயற்கை விவசாயிகள் மற்ற விவசாயிகள் எல்லாருமே நம்ம காட்டை சுற்றி பனைமரம் நடுங்க. இது பூராமே ஒத்த கொட்டை தான். நம்ம கிணத்து வயல் இங்கே தான் இயற்கை விவசாய இடுபொருள் தயாரிக்கிறத இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. இங்கே தான் வந்து அனைத்து விதமான இடுபொருளும் நம்ம தயாரித்து வச்சுருக்கோம். ஏன் இந்த வீடியோ வந்து நமக்கு ஒரு அடையாளமாக, நாளைக்கு ஒத்த கொட்டை அப்படின்னாவே அது பெண் மரமாக தான் வரும். 2 கொட்டை அப்படின்னா ஆண் 1 பெண் 1, 3 கொட்டை அப்படின்னா 2 பெண் 1 ஆண் அப்படின்னு தான் நம்ம விசாரணையில் பெரியவங்களெல்லாம் விசாரிக்கும் போது தெரிய வந்தது. பனை ஆராய்ச்சி நிலையத்துக்கு நண்பர் மூலிமா பேசும்போது அவங்களும் அதை தான் சொன்னாங்க. 2வது இது ஈஸியாக வளர்ந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி அதிகம் தேவைப்படாது. இது காய்ப்பு திறனுக்கு ஒரு 13 வருஷத்துக்கு மேலே 14 வருஷம் ஆயிடும். இப்போ நம்ம இயற்கை விவசாயம் பண்ணுறதுனால நமக்கு சீக்கிரமாக தண்ணி நல்லா பாயுங்கிறதுனால ஒரு வருஷம் 2 வருஷம் முன்னாடியே காய்ப்பு திறன் நமக்கு கிடச்சிது. அது இல்லாமல் இயற்கை இடுபொருள் அனைத்து எனக்கு நானே தயாரிச்சுக்கிறேன். ஜீவாமிர்தம் பஞ்சகாவியாவுக்கு மாற்றாக நாட்டு மாட்டு சாணம் அதிகமாக கிடைக்காதனால அந்த நாட்டு மாட்டு சாணத்தை எடுத்து தண்ணியில் கரைச்சி அதை பாசியை வர வச்சு அந்த பாசியிலிருந்து பாக்டீரியாவை பிரித்து எடுத்து நம்ம பண்ணிக்கிறோம். இதனால் என்ன நன்மைன்னு பார்த்திங்கன்னா, ஒரு டைம் அந்த பாக்டீரியாவை பிரித்து எடுத்துட்டோம் அப்படின்னம்னா போதும். அந்த பிரித்து எடுக்கிற வீடியோ லோகு இயற்கை விவசாயங்கிற என்னுடைய யூடியூப் சேனலில் போட்டிருக்கேன். முடியாதவங்களுக்கு தாய் திரவமும் தர்றோம். அந்த 1 லிட்டரு தாய் திரவத்தை வச்சே நம்ம 200 லிட்டராக பெருகிக்கலாம். மறுபடியும் அந்த 200 லிட்டரில் 195 லிட்டர் 1 ஏக்கருக்கு கொடுத்துடலாம். அந்த 5 லிட்டரில் மறுபடியும் சர்க்கரை போட்டு தயாரிக்கும் போது மறுபடியும் நமக்கு சாணப்பாசி கரைசல் தயாராகிடும். மீண்டும் அதே மாதிரியே மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அது இல்லாமல் இதை வச்சு மீனமிலம் 10 to 15 நாளையில் 4ல் 1 பங்கு நாட்டு சர்க்கரை இருந்தால் 3ல் 1 பங்கு நாட்டு சர்க்கரை இருந்தால் போது. இதை வச்சு வாழைப்பழத்தை வச்சு பொட்டாஸ் தயாரிச்சுக்கலாம். நம்ம மண் எவ்வளோ மண் மலடாக இருந்தாலும் இது சரியாயிடும். அது இல்லாமல் நம்ம ஹியூமிக்கு அதை பயன்படுத்தும் போது மண்ணினுடைய pH லெவல் உயரும். எண்ணெயை கரைச்சி விவசாயம் பண்ணுவோம். அனைத்து லோகு இயற்கை விவசாயம் யூடியூப்